Hello friends, Assalamu alaikum and vanakkam. Welcome to YasCooking channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. நான் சொல்ற இந்த அளவுகளோட மாவு அரைச்சு பாருங்க. பஞ்சு மாதிரி நல்ல புசுபுசுன்னு இட்லியும் மொறுமொறுன்னு தோசையும் பனியாரமும் சூப்பரா வரும். வாங்க எப்படி மாவு அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாம் புரியும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்டா நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் போட்டிருக்கேன் ரேஷன் அரிசி. புழுங்கல் அரிசி 2 3 4 5 6 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி அரிசி தான் சேர்த்திருக்கேன். குண்டு குண்டு அரிசி இல்லை, கொஞ்சம் நீளமாக இருக்கிற அரிசி எது வேணாலும் சேர்த்திக்கலாம். அதோட 2 டம்ளர் பச்சரிசி. 6 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 2 டம்ளர் பச்சரிசி சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவில் வெந்தயம் சேர்த்திக்கலாம். 1 கைப்பிடி அளவு உப்பு. இது எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற ஒரு விஷயம்தான். உப்பு போட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உப்பு போட்டு கழுவுனா மாவு நல்ல வெள்ளையாக இருக்கும். நல்ல கைகளால் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கழுகுங்க. ஒரு 4 டைம் கழுவணும் அப்படின்னா நல்லா சுத்தமாயிரும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல அரிசியாக எடுத்துக்கங்க. ரொம்ப பழைய அரிசி வேண்டாம். இந்த மாதிரி 4 டைம் நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல மாவு வெள்ளையாக இருக்கும். இப்போ கழுகியாச்சு. லாஸ்ட்டாக கழுகிட்டு இருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 6 மணி நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்ததாக உளுந்து பருப்போட அளவுகள் என்னன்னு பார்த்தலாம். எந்த டம்ளரால் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரால் தான் உளுந்து பருப்பும் அளந்து எடுக்கணும். அரிசி தலை தட்டாமல் ஃபுல்லாக அளந்து எடுத்தோம் டம்ளரில். அதே மாதிரி உளுந்து பருப்பு 1 டம்ளர் ஃபுல்லாக தலை தட்டாமல் எடுத்திருக்கேன். குண்டு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். 6 மணி நேரம் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம உளுந்து பருப்பு கழுகி தண்ணி ஊற்றினானா போதும். 6 மணி நேரம் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு. நல்லா அரிசி பாருங்கள், நல்ல வெள்ளையாக இருக்குது. உப்பு போட்டு கழுகணும் அப்படின்னா நல்லா அரிசி வெள்ளையாக இருக்கும். மாவும் நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போது 2 டைம் இந்த உளுந்தை கழுகிட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். உளுந்து பருப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கழுக வேண்டிய அவசியம் இல்லை. 2 டைம் கழுகுனாலே போதும். கழுகியாச்சு. அடுத்ததாக இதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் உளுந்து பருப்பு ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிசியோட அளவுக்கு உளுந்து பருப்பு நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீத்து போயிடும், புளிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு அது சரிப்பட்டு வராது. அதனால் இந்த அளவுக்கு ஊறினா போதும். பாருங்கள், இப்போது 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. உளுந்து பருப்போட டைம் 2 மணி நேரம், மொத்தம் 8 மணி நேரம் அரிசி நல்லா ஊறிருக்கு. அடுத்ததாக உளுந்து பருப்பு பாருங்கள். நான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நான் வெளியில் ஊற்றிருக்கேன். நல்லா ஊறி மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டே மாவு அரைச்சிக்கலாம். இதோட கடைசியாக ஒரு பொருள் சேர்ப்பேன். அது என்னன்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரிசியும் உளுந்து பருப்பு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அடியில் வரைக்கும் அரிசியும் உளுந்து வெந்தயம் எல்லாம் கலந்துக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரியே மாவரைங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா இட்லி, தோசை, பனியாரம் எல்லாமே சூப்பராக வரும். லாஸ்ட்டாக நான் ஒரு பொருள் சேர்த்துறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது அவல் தான். எந்த டம்ளரால் உளுந்து பருப்பு எடுத்தனோ அதுக்கு 1/2 டம்ளர் அளவில் அவல் எடுத்திருக்கேன். அதையும் கழுகிட்டு இந்த அரிசியோடு சேர்த்து நல்லா கலந்து அரைச்சிடலாம்.
இப்போ நான் இந்த அரிசி உளுந்து பருப்பு எல்லாத்தையுமே வந்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி மாவு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் அரைச்சாச்சு. நல்ல வெள்ளை வெள்ளைன்னு மாவு சூப்பராக அரைச்சி வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா தான் மாவு நல்லா புளிச்சு வரும். அப்போ நமக்கு இட்லி சுடுறதுக்கு சூப்பராக வரும். இட்லி மாவை பொறுத்த வரைக்கும் அரிசி உளுந்து பருப்பு மாவு எல்லாமே நல்லா ஈவனாக கலக்கணும். அப்போ தான் புளிச்சு இட்லி தோசை சுடுறதுக்கு சூப்பராக இருக்கும். கலக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா புளிக்காது, தோசை இட்லி எதுவுமே வராது. நான் வெளியில் வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். நல்லா புளிச்சிருக்கு மாவு. ரொம்ப நல்லா புளிக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓரளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் புளிச்சு ரெடியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மழை கிளைமேட் அப்படிங்கிறதுனால நான் வெளியில் தான் வச்சேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலை. ஓவர் நைட் வெளியில் வச்சுட்டு இப்போ நான் கலந்துட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா புளிச்சிருக்கு. தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்துகிட்டு நம்ம இட்லி சுடலாம். ஃபுல்லாக வந்து உப்பு போட்டு கலக்க வேண்டாம். தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்து இட்லி தோசை சுடுறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து உப்பு மட்டும் தான் கலக்க போகிறேன். உப்பு மட்டும் கலந்து தான் நான் எப்போவுமே இட்லி தோசை சுடுவேன். உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இட்லி மாவு தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, அதே சமயம் நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியோடு கலந்து இட்லி சுடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு. இனி இட்லி சுட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். மாவு கலந்துட்டுருக்கும் போது இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கும். நம்ம மாவெல்லாம் கலந்துட்டு இட்லி சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இட்லி தட்டில் நல்லா தண்ணியை வந்து நல்லா ஊற வச்சு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க. ஒட்டாமல் சூப்பராக வரும். எண்ணெய் தேய்ச்சி அப்படியே ஊற்றணும் அப்படின்னா ஸ்பூனில் எடுக்கும் போது ஒட்டி ஒட்டி வரும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இட்லி நல்லா ஒட்டாமல் வரும். இட்லி துணியை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றுங்க. இட்லி ஊற்றியாச்சு. அடுத்ததாக இதை வேக வச்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தான் வந்து சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட வந்து தண்ணி கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வைக்காதீங்க. வச்சிங்க அப்படின்னா இட்லி வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். இட்லி பானையில் தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இட்லி ரெடி ஆயிரும். இப்போ நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். மூடி போட்டு வச்சிடலாம். இது இருக்கட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இட்லி வெந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் வேகும் போதே கை விட்டு பார்த்தேன், வெந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணி தொட்டு ஒரு விரல் இப்படி விட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதை எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் அழகாக இட்லி வந்திருக்கு. நல்ல வெள்ளை வெள்ளையாக புசு புசுன்னு மல்லிகைப்பூ இட்லி ரெடியாக இருக்குது பாருங்கள். சுட சுட நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதில் சட்னி சாம்பார் எல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இட்லி ரெடியாக இருக்குது. வேறு ஒரு பிளேட்க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி ரெடியாக இருக்குது. அவல் சேர்க்காமையே செய்யலாம். நான் இன்றைக்கி அவல் சேர்த்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் அவல் சேர்க்காமையும் செய்யலாம், சூப்பராக வரும். இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எடுத்து காமிக்கிற பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஆவி பறக்க சுட சுட இட்லி ரெடியாக இருக்குது. லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. துணியெல்லாம் வந்து காஞ்சி போயிருக்கு, அதனால் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சோன்னா போதும். பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. சூப்பராக பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பூ மாதிரி சாஃப்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள் இட்லி. கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இப்போ
இப்போ நான் இதை எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். சுட சுட இருக்குது, அதனால் எடுக்க முடியல. இப்போ நான் எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இட்லி வந்திருக்குன்னு. தோசையும் நல்ல மொறுமொறுன்னு வரும். இந்த ஒரே மாவு போதும், நீங்கள் தனித்தனியாக அரைக்கவே வேண்டாம். பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக இட்லி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.